பெரிய அலை வந்து நம்மளை வந்து அந்த வேகமாக வர்ற போட்ஸில் வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டுட்டு ரிவர்ஸில் போகும்போது அந்த கடல் வந்து ஆட்களை இழுத்துட்டு போயிடும். நம்ம எவ்வளவு பலமாக தரையில் காலை ஊனி வச்சாலும் அந்த அலை வந்து நம்மளை அடித்து கீழே தள்ளினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணினாலும் அது இழுத்துக்கிட்டு ஆழத்துக்கு கொண்டு போயிடும். ஆழத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே நம்மளை கரை நோக்கி வர முடியாது. ஏன்னா கடலுக்கு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுனா நீர் ஓட்டம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் குளத்தில் நினைக்கிற மாதிரி மற்ற இடங்களில் உள்ள மாதிரி இல்லாமல் கடலில் எப்பவுமே நீரோட்டம் இருக்கும். அந்த நீரோட்டம் நம்மளை இன்னும் ஆழத்துக்கு தான் கொண்டு போகும். ரொம்பவே அனுபவமான நீச்சல்காரங்கன்னா அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீஞ்சி கரையை ஒதுங்கி வந்துடலாம். அதே அனுபவம் இல்லாதவங்க அவங்க நீஞ்சாலுமே அவங்களை இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க பயத்திலேயே நீச்சல் தெரிஞ்சவங்க கூட கடலுக்குள்ள மூழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கடல் ரொம்ப வேகமாக அலைகள் இருக்கிற டயத்தில் நம்ம வந்து ரொம்ப கடல் குளிக்கிறதுக்கு நம்ம வந்து கடல் அப்படி தூரமாக மணலில் உட்காந்து ரசிச்சுட்டே போயிடலாம்.